மெரினா கடற்கரை அப்படி சொல்கிறோமா. மெரினா கடற்கரையை ஒட்டி தான் சென்னை வந்து இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. இன்னும் சில வருடங்களில் சென்னை மூழ்கிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆயிரக்கணக்கான பேர் வந்து ஐரோப்பாவில் வந்து இறந்துருக்காங்க. அது இன்னும் கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்கு. ஜவ்வாது மலையில் ஒரு புனல் நீரேற்றம் 1200 மெகாவாட்டுக்காக அதானிக்கு இது கொடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 800 ஏக்கர் இதை பூரா அழிக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஒரு பையன் வந்து தாரை பிடிச்சிருக்கிறான், அப்படியே குவியா இது மாதிரி கார் டயர் வந்து உருகி அப்புறம் ஒரு BMW காரு அதை பார்த்தீங்கன்னா முன்னாடி பேனட் இருக்குல்ல, அப்படியே பலூன் மாதிரி வளைஞ்சிருச்சு. மதுரை மேலூர் பக்கம் அங்கே பார்த்தீங்கன்னா கிரானைட்ன்ற பேரில் வந்து இருக்கிற மலையை பூரா உடைச்சிட்டாங்க. இந்த ஹர்மோஸ் ஜலசந்தியை க்ளோஸ் பண்ணதுனால யூரியா வரல. யூரியா பெருசாக வந்து நமக்கு அதிகமாக சப்ளை பண்ணுறது சவுதி அரேபியா, இன்னொரு பக்கம் ரஷ்யா, இன்னொரு பக்கம் வந்து சைனா. இந்தியாவுக்கு வந்து இன்னைக்கு யூரியா தட்டுப்பாடு. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. நம்ம உலகத்தை வந்து சமநிலைப்படுத்தி வச்சிருக்கிறது அமேசான் காடுகள். அமேசான் காடுகள் உள்ள பூந்து நிறைய வெட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மரத்தை வளர்க்குறதுக்கு 100 வருஷம் 200 வருஷம் அந்த மாதிரி பெருசாக வளர்ந்த மரங்களை வெட்டுறதுக்கு வந்து 1 மணி நேரத்தில் வெட்டுறதுக்கு ஆயுதங்கள் கண்டுபிடிச்சி வெட்டிட்டு இருக்காங்க. அப்படித்தான் போன வருஷம் பெருசாக மழை பெஞ்சது. சகாரா பாலைவனம் இருக்கு இல்லையா, அதில் மழை பெஞ்சு தண்ணி தேங்கி கிடச்சி. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கமல். இன்று நம்முடன் உலக நிகழ்வுகளை விவாதிக்க இருப்பவர் உலக செய்திகளின் பகுப்பாய்வாளர் கசாலி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மிஸ்டர் கமல். வணக்கம் சார். சார், சமீபத்தில் வந்து சமூக ஊடகங்களையும் சரி உலக நாடுகள்லையும் சரி இந்த சூப்பர் எலினோ இந்த வார்த்தை வந்து அதிகமாக இப்போ கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். வெப்பமயமாக்கல், அது வந்து இது வரைக்கும் ஐரோப்பா குளிர் தேசம் தான் கேள்விப்பட்டிருக்கோம், ஃப்ரீசன் கண்ட்ரின்னு. இப்போ ஃப்ரோசனாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. 46 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகுது சார். இந்த காலநிலை மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க? என்ன பார்க்குறது, நம்ம விதைச்சது வெனை, அப்போ வெனை தானே விளையும். அதான் சொல்லுவாங்க முன்னாடியே நம்ம இதில் அருமையான பழமொழின்னு சொல்லுவாங்க. நீ விதைச்சது வந்து தினையாக இருந்தால் தினை விளையும், வெனையாக இருந்தால் வெனை தான் விளையும். இப்போ வந்து எல்னினோ அப்படின்னு சொல்லி ஒரு இது இன்னும் வந்து சூப்பர் எல்னினோ வந்த மாதிரி வரப்போகுதுன்னு சொன்னாங்க. ஆனால் இது வந்திருக்கிறது எல்னினோ. ஓகே, ஒன்று எல்னினோ, இன்னும் வந்து லானினா அப்படின்னு 2 இருக்கு. அதாவது எப்படின்னா, ஒன்று அண்ணங்கிறவன் எல்னினோ, ஓகே, தங்கச்சி வந்து லானினா. ஓகே, இது ஆக்சுவலாக நான் சும்மா தான் சொல்லலை, இதுக்கு சொல்லலை, ஜாலிக்கெல்லாம் சொல்லலை. இது ஆக்சுவலாக ஒரிஜினலாகவே அவங்க பேர் அப்படி தான் வச்சுருக்காங்க. ஓகே, இந்த டிகிரி 1 டிகிரி 2 டிகிரி பசிபிக் பெருங்கடலில் அங்கே வந்து அந்த பரப்பில் வந்து 1 டிகிரி 2 டிகிரி எக்ஸ்ட்ரா போச்சுன்னா எல்னினோ, கீழே போச்சுன்னா லானினா. இவ்வளோ தான் மேட்ரு. சரி, இப்போ பசிபிக் பெருங்கடல் வந்து ரொம்ப முக்கியமான உலகத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய இடத்துல ஒரு முக்கியமான இடம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, வந்து பனிப்பிரதேசம் எல்லாம் உருகுதுன்றாங்க. அப்படி உருக என்ன சொல்கிறாங்க, நமக்கு வந்து உதாரணத்துக்கு நம்ம மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதா இருந்தால், சென்னை வந்து பீச், சென்னை வந்து சுற்றி இப்போ பெரிய பீச் இருக்குது. உலகத்தின் ஏசியாவுடைய பெரிய பீச் வந்து லாங்கஸ்ட் பீச் வந்து நம்ம மெரினா கடற்கரை அப்படி சொல்கிறோமா. மெரினா கடற்கரையை ஒட்டி தான் சென்னை வந்து இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. சென்னை வந்து கிட்டத்தட்ட மூழ்கும் அப்படின்ற ஒரு இன்னும் சில வருடங்களில் சென்னை மூழ்கிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னா, நீங்கள் வந்து ஆர்டிக் அண்டார்டிக் பகுதி, பசிபிக் அந்த இடங்கள் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய ஐஸ் இருக்கு இல்லையா. எப்படி பார்த்தாலும் வந்து ஐஸ் நம்ம வந்து எல்லாத்துலேயும் பார்த்தோம். எஸ்கிமோ இருக்கிற இடம், அந்த பென்குயின் இதெல்லாம் போகிறது, இதெல்லாம் நம்ம இதில் பார்த்துருப்போம். அந்த ஐஸ் எல்லாம் உருக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு. ஏன் இவ்வளோ விவரமாக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த வெப்பத்துக்கும் அது என்ன காரணம் அப்படின்னு. ஏன் உருகுது அப்படின்னா, நமக்கு பொதுவாக முன்னாடி ஆரம்ப காலத்தில் மனுஷங்க வந்து எப்போ இண்டஸ்ட்ரியலைசேஷன் சொல்லி ஒன்று சொன்னாங்கல்ல, தொழிற்புரட்சி 1700களில் 800களில் வந்த தொழிற்புரட்சி மெதுவாக ஆரம்பித்து, இப்போ டீசல் பெட்ரோல்லாம் அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. அப்புறம் 1930 10-20 ஆரம்பித்து நமக்கு வந்து குரூட் ஆயில் வந்து கொண்டு வந்து அதை வந்து லேசாக எரிச்சு பார்த்து, அதுக்கப்புறம் வந்து லோக்கோமோட்டிவ், அப்புறம் இது இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 1930க்கு அப்புறம் இந்த புரட்சி வந்து ரொம்ப பெருசாக, தொழில் புரட்சி ரொம்ப பெருசாக வந்து என்ன பண்ணோம், நம்ம வந்து எதை எரிச்சாலும், இது வந்து ஹைட்ரோ கார்பன், அதை எரிக்க ஓகே காற்றோட கார்பன் வந்து கலக்கும். இன்னொரு பார்த்தீங்கன்னா கீழே தோண்டி எடுக்கிறதுல நிலக்கரி. ஓகே,
அந்த நிலக்கரி இருக்கு இல்லையா, அதை எரிக்கும் போதும் கார்பன் வரும். எல்லாமே வந்து ஒன்று ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன். ஓகே. நமக்கு வந்து H2O ஹைட்ரஜன், ஆக்சிஜன் சேர்ந்து தண்ணியில் இருக்குது ஒரு பக்கம். காற்றுல இருக்கிறதுல 23% ஆக்சிஜன் இருக்குது, நம்ம நார்மலாக சுவாசிக்கிறது. அந்த ஆக்சிஜன் வந்து செடிகள் இருக்குல்ல, மரங்கள், இதை சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் வேணும். ஒளிச்சேர்க்கை பண்ணுறதுக்கு அது வந்து இப்போ பழங்களாக மாறுறதுக்கு, பூவுக்கு, எல்லாத்துக்கும் வந்து அந்த இது கார்பன் டை ஆக்சைடு வேணும். கார்பன் டை ஆக்சைடை உள்ளே இழுத்து வெளியே விடும்போது ஆக்சிஜனாக விடுது. அப்போ மரங்கள், இந்த இயற்கை இருக்குல்ல, நமக்கு வந்து இந்த சமநிலைப்படுத்துறதுக்கு எல்லாம் தேவைப்படுது. நமக்கு மனுஷங்கள் மட்டும் இல்லாமல் பூச்சியிலேருந்து, பறவைகளிலிருந்து, விலங்குகளிலிருந்து சுவாசிக்கிறதுக்கு அத்தனைக்கும் இந்த 23% ஆக்சிஜன் இருக்குல்ல, அது வந்து இந்த காற்றுல தேவைப்படுது. இப்போ நார்மலாக இருக்கும்போது காற்று இப்படியே இருக்குது, நம்ம வெளியிடுறோம், இதெல்லாம் சாதாரண இருந்துகிட்டே இருக்குது. இப்போது நம்ம இண்டஸ்ட்ரி இன்ஜினியர் ரொம்ப பெருசாக கொண்டு வரோம்ல, கொண்டு வர வர கார்பனோட இது கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருசாக வருது இல்லையா. இது வந்து மொத்த சூழலையும், நம்ம உதாரணத்துக்கு இன்றைக்கி வந்து மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி வந்து எண்ணூரில் இருக்குன்னு வச்சுங்களேன், அது காற்றுல விடுறதுன்னா இது வந்து சென்னையை மட்டும் சுற்றி உள்ள மட்டும் பாதிக்கிறது இல்லை. ஏன்னா இந்த மொத்த பூமியை சுழலுது பார்த்தீங்கல்ல, அப்போ காற்று மண்டலமும் சுழலும். அப்போ இன்றைக்கி சென்னையில் வந்து நம்ம வெளியிடுற இந்த கார்பன் டை ஆக்சைடு நாளைக்கு ஆஸ்திரேலியாவில் வந்து பாதிக்கும். ஓகே. இந்த மொத்த பாதிப்பையும் இதுவரைக்கும் ரொம்ப கட்டி காத்தது விஷயம் எதுன்னா, 2 முக்கியமான ஃபாரஸ்ட்டு. ஒன்று வந்து அமேசான் காடு, தென் அமெரிக்காவில் இருக்குது. இன்னொன்று ஆப்பிரிக்க காடுகள். ஓகே. அமேசான் காடுகள்லையும் வெட்ட ஆரம்பிச்சிட்டோம் நிறையா, ஆப்பிரிக்கன் காடுகள்லையும் நிறைய வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஒரு பக்கம் பார்த்தா கார்பன் எமிஷன் ஜாஸ்தி இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த பேலன்ஸ் பண்ணக்கூடிய மரங்கள் இருக்குல்ல, ஓகே, கார்பன் இன்டேக்கு, அந்த மரங்களையும் வெட்டுறோம். அப்போ என்னாகும், மொத்தத்துக்கு வந்து சூழல் வந்து மாறும். இப்போ மாறும்போது இந்த இயற்கை என்ன செய்யும்னா தன்னை சமநிலைப்படுத்தும். அப்போது என்னாகும், இப்போது சூழல் இந்த மாதிரி மாறும்போது அங்கே பசிபிக் இருக்குல்ல, அதில் 1 டிகிரி அந்த அந்த மேற்பரப்பு வெப்பநிலை இருக்குல்ல, 1 டிகிரி மேலே வருதுன்னு வச்சுக்கங்களேன், உலகத்தில் மற்ற இடங்களில் 4 டிகிரி வரைக்கும் ஜாஸ்தியாகும். இதுதான் இந்த பிரச்சனை. அப்போது இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எல்னினோன்னு சொல்கிறது. லானினா எப்போ வரும், ரிவர்ஸில் வரும்போது வரும். இந்த எல்னினோ எஃபெக்ட் எப்போ சொல்லியிருந்தாங்க, போன வருஷமே சொல்லியிருந்தாங்க எல்னினோ எஃபெக்ட் வரப்போகுதுன்னு. அப்போ நமக்கெல்லாம் வந்து எல்னினோ நம்ம ஊரில் எப்படியா வருது, எல்லாம் அமெரிக்காவில் ஜாஸ்தி வருது, அந்த கனடா, அமெரிக்கா அந்த ஏரியாக்களும் ஜாஸ்தி வருது. அப்புறம் சில நேரங்களில் ஐரோப்பா நாடுகளில் கொஞ்சம் வருது, நமக்கெல்லாம் ஆசிய நாடுகளில் பெருசாக இல்லையே அப்படின்னு பார்த்துருந்தோம். இந்த எல்னினோ எஃபெக்ட்டு இப்போ வந்து நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, நானும் சென்னையில் இருக்கேன். சென்னையில் மத்தியானம் வந்து ஒரு 10-11 மணிக்கு மேலேயே நம்மளால் ரோட்டில் வெளியில் ஒழுங்காக போக முடியுதா? இப்போ நமக்கு வந்து ஆக்சுவலாக டிகிரி எவ்வளோ தெரியுமில்ல, 38-39 தான். ஆனால் அது என்ன சொல்லுவாங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு 46-47 டிகிரி. ஏன்னா நமக்கு வந்து அந்த கடல் பக்கத்தில் இருக்கிறனால ஹியூமிடிட்டி வேறு அதிகம், நம்ம ஸ்வெட்டிங், அந்த எரிச்சல் ரொம்ப அதிகம். இதே இது நீங்கள் வந்து கடல் இல்லாத இடத்துக்கு போன மதுரையோ, திருச்சியோ அல்லது விருதுநகரோ இந்த பக்கம் போனீங்கன்னா, ஈவன் வேலூர் ஒரு 150 கிலோமீட்டர் தாண்டி போனால் கூட இந்த ஹியூமிடிட்டி குறையும், ஆனால் எரிச்சல் இருக்கும், வெப்பம் அதிகமாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி இது வந்து நம்ம வந்து வழியாக வழக்கமாக வந்து இந்த வெயிலை அனுபவிச்சிருக்கோம். ஆப்பிரிக்கன் காடுகளில் வெயில் நிறைய அனுபவிச்சிருக்காங்க. காரணம் சஹாராவோட சோர்ஸே அங்கே தான் ஆரம்பிக்குது. அப்புறம் ஆப்பிரிக்காவில் வந்து அந்த மாதிரி நிறைய வெயில் இருக்கும். அந்த மக்கள் எல்லாம் வந்து இதுவே பாடாப்பட்டவங்க. ஆனால் ஐரோப்பிய நாடுகள் இருக்குல்ல, அது பொதுவாகவே குளிர் பிரதேசம். பொதுவாகவே ஜெர்மன் பொதுவாக சொன்னீங்கன்னா அங்கே வந்து ஐஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி ரொம்ப சம்மரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட் கிளைமேட்டாக இருக்கும். சம்மரில் வந்து நம்ம ஊட்டி, கொடைக்கானல் போன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு சூழலில் எல்னினோன்னு வரும்போது அந்த மொத்த உலகத்தில் அந்த இயற்கைக்கு வந்து இது இந்த ஐரோப்பிய நாடு, இது ஏசிய நாடு அப்படிலாம் கணக்கில் கிடையாது. எங்கே அடிக்கணுமோ அது அடிக்கும். ஓகே. இந்த மாதிரி அடிக்கிறதுல நம்ம ஊரில் ஏற்கனவே எல்னினோ இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம், எரிச்சல் தாங்க முடியல. இப்போ வந்து நம்ம ஜூலையில் நல்ல ஒரு காற்றடிக்கும், லேசாக வந்து கிளைமேட் மாறி, நம்ம ஏப்ரல் மே வந்து பயங்கர இது இருக்கும். ஜூன் வந்துச்சுனாலே அந்த நட்சத்திரங்கிறது குறைய ஆரம்பிக்கும். நட்சத்திரம் மே எண்டோட முடிஞ்சிருது. அப்புறம் ஜூனில் வந்து காற்றடிக்க ஆரம்பிக்கும். லேசாக காற்றடிச்சு இந்த மொத்த விஷயமே மாறி அதுக்கப்புறம் ஜூலை எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆகஸ்ட், செப்டம்பர் வந்து நார்மல் ஆயிரும். இதே இது வந்து அப்படியே நீங்கள் அரபு நாடுகளுக்கு போனீங்கன்னா ஜூலை, ஆகஸ்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து உச்சபட்ச வெயில் இருக்கும். அங்கே வந்து சம்மர் வந்து ஜூலை, ஆகஸ்ட், நமக்கு சம்மர் ஏப்ரல், மே. இதெல்லாம் ஜெனரலாக உள்ளது. அந்த இடத்துக்கு ஏன் இப்படி வந்துச்சுன்னா, எல்னினோ வந்து காலநிலை மாற்றம் ஒரு சுத்தும். இன்னைக்கு இப்போ வர்ற எல்னினோ வந்து ஒரு காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து வெயிட் பண்ணும். சில வருஷங்கள் நம்ம என்ன பண்ணுறோன்னு நம்ம இன்னும் பண்ணிகிட்டே இருந்தோம்னா எல்னினோ பெருசாக வந்துகிட்டே இருக்கும். பல மரணங்கள், ஆயிரக்கணக்கான மரணங்கள் நடக்குது சார். பிரான்ஸ்லையும் சரி, ஜெர்மனிலையும் சரி. பிரான்ஸில் என்ன நடந்துச்சுன்னா, ரெகுலராக வந்து மரணங்கள் ஒரு ரெக்கார்டு வச்சுருப்பாங்கல்ல, ஆமாம், +1000 ஒரு நாளைக்கு, 1000க்கு மேலே.
ப்ளஸ் 1100, 1050, 1200 அப்படின்னு ப்ளஸ். அதே மாதிரி மொத்தத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஐரோப்பா நாடுகளில் மட்டுமே 1500க்கு மேற்பட்ட ப்ளஸ் மரணங்கள். இத்தாலியில் மட்டுமே வந்து 3 நாளில் என்னன்னா 3000க்கு மேலே எக்ஸ்ட்ரா மரணங்கள். அப்போ அங்கே இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இதை வந்து நிறைய வீடியோக்கள் வருது. ஆமாம் சார். ஓகே, வீடியோக்கள் என்ன வருது, தார் உருகி இருக்குது, ஒரு பையன் வந்து தாரை பிடிச்சி இழுக்கிறான், அப்படியே குவியா இது மாதிரி கோபுர மாதிரி வருது. டயர் உருகுது. கார் டயர் வந்து உருகி, அப்புறம் ஒரு BMW காரு அதை பார்த்தீங்கன்னா முன்னாடி பேனட் இருக்குல்ல, அப்படியே பலூன் மாதிரி வளைஞ்சிருக்கு அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள். அது இல்லாமல் பூனை இருக்குல்ல, ஆமாம் சார், அது வந்து ரோடை கிராஸ் பண்ணி ஓடும் பாருங்க, அதால முடியல, தாங்க முடியாமல் அப்படி. அப்புறம் இப்போ ஃப்ரான்ஸில், இங்கே முக்கியமாக ஃப்ரான்ஸில், ஏன்னா அங்கே வந்து பாரிஸில், பாரிஸ்னு வச்சுக்கலாம், நிறையா வந்து டூரிஸ்ட் வர்ற இடம். என்ன பண்ணுறாங்க, நம்ம லாரி டேங்கர் இருக்குல்ல, அதை வச்சு தண்ணியை பீச்சு அடிக்கிறாங்க. எல்லா மக்கள் வந்து அப்படியே முடியாமல், அதுக்கப்புறம் அங்கே போகக்கூடிய அந்த சில நதிகள் விழுந்து இறந்துருக்காங்க போல சார். ஆமா, 46 மேல இறந்துருக்காங்க. முடியாது, விழுந்துட்டாங்க. விழுந்ததுக்கப்புறம் நம்ம விழுந்ததுக்கப்புறம் தான் நம்ம நீச்சல் தெரியாதோ ஞாபகத்துக்கு வரும்ல. ஐயோ இவன் விழுறான், அவன் விழுறான், தாங்க முடியாது எரிச்சல் வந்து அப்படி போய் விழுறது. விழுந்ததுக்கப்புறம் ஐயோ நீச்சல் தெரியலையே அப்படின்னு உள்ள முங்கிடுறது அப்படின்னு நிறைய இறந்துருக்காங்க. அப்படி இந்த நிலைமைக்கு காரணம் நாம தான். ஓகே, உலக சுழற்சியில் இதெல்லாம் வருது. ஆயிரக்கணக்கான பேர் வந்து ஐரோப்பாவில் வந்து இறந்துருக்காங்க. அது இன்னும் கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த சிக்னல் லைட்டுக்கு கேசிங் கவர் பண்ணியிருப்பாங்கல்ல, அது ஒரு பிளாஸ்டிக் வந்து உருகி போகிறது வந்து இந்த மாதிரி ஹீட்டில் தான் உருகுதுன்னு சொல்லி நிறைய வந்துருந்துச்சு. அதை வந்து இத்தாலியிலேருந்து ஃப்ரான்ஸ்லேருந்து மறுத்துருக்காங்க. என்ன பண்ணுறாங்க, இது வந்து அங்கே நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஃபயர் ஆகி அந்த ஃபயரில் உருகுனதை வந்து நீங்கள் எல்னினோ இந்த ஹீட்டில் உருகுனதா போட்டிருக்காங்க. அது தவறுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் 100% ஆதாரம் கிடையாது, அதுக்கும் 100% ஆதாரம் கிடையாது. தண்டவாளங்கள் உருவான புகைப்படம் வந்திருக்கு. தண்டவாளத்து பக்கத்தில் உள்ள இப்போ இது காங்கிரீட்டில் இது தாறு போட அதெல்லாம் உருகி நிற்கிது. ஆனால் இன்னொன்று, தண்டவாளத்தில் என்ன பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, டெக்னிக்கலாக ஒரு பிரச்சனைன்னா, நம்ம ஊர் தண்டவாளங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்ததுக்கப்புறம் இந்த தண்டவாளம் வந்து இருக்குது, கேப் விட்டுருப்பாங்க. ஓகே, இங்கே சம்மரில் வந்து எப்படி பார்த்தாலும் எக்ஸ்பேன்ஷன் இருக்கும். பில்டிங் கட்டும் போதும் ஒவ்வொரு பில்டிங்கில் வந்து காங்கிரீட் போடுவாங்கல்ல, காங்கிரீட் இடையிற இடத்துல கிட்டத்தட்ட 1/2 இன்ச்சுக்கு வந்து கேப் விட்டு ரப்பர் மாதிரி ஒன்று வந்து பால் மாதிரி ஊற்றி ரப்பர் மாதிரி வச்சுருப்பாங்க. என்னென்னா வெயிலில் வந்து அது எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகே, அப்போ எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அந்த ரப்பர் மாதிரி இருக்குது பார்த்தீங்கள்ல, அது வந்து அப்படியே வந்து நசுங்கி நிற்கும். அப்புறம் குளிர் ஆகும்போது இது அப்படியே கான்ட்ராக்ட் ஆகும், சுருங்கும். நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரியாது, ஆனால் மைல்டாக இருக்கும். அது வந்து இந்த இப்படி சுருங்கி இருக்கிறது இப்படி விரியும். அப்போ ரப்பர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் இருக்குல்ல, அது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணும். இப்போ இது அப்படியே வந்து நீங்கள் தண்டவாளத்துக்கு எடுத்தீங்கன்னா, தண்டவாளத்தில் உதாரணத்துக்கு தண்டவாளத்தில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு கேப் இருக்குது. நம்ம ரயில் வீல் இருக்குல்ல, அது போகும்போது 1/2 இன்ச்சு கேப்பெல்லாம் சாதாரணமாக கடந்து போயிடும். அந்த கேப் வந்து 1/2 இன்ச்சு கேப் வந்து 1.5 இன்ச்சு கேப்பாக மாறிச்சுன்னா அந்த இடத்துல கட்டக்குன்னு ஒரு மாதிரி வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அந்த கேப்பு வந்து சம்மரில் இது ரயில் ரோடு இருக்கு இல்லையா, தண்டவாளம், அது எக்ஸ்பேண்ட் ஆகும். அது ஸ்டீல் தானே, அப்போது எக்ஸ்போஸ்டு சன்லைட்டுங்கும் போது ஸ்டீல், அது எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அப்படியே போய் நேராக போய் கிட்டத்தட்ட டச் பண்ணி நிற்கும். அப்போ வந்து சம்மர் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே திரும்ப விலகி நிற்கும். இது நார்மலாக நடக்கிறது. இப்போ ஐரோப்பாவில் இது வரைக்கும் 45 வருஷத்துக்கு முன்னாடி லேசாக கொஞ்சம் வெயில் வந்திருந்திருக்கு, வெப்பம் வந்திருந்திருக்கு. இப்போ தான் அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய வெப்பம் அப்படின்றாங்க. அதில் என்னென்னா, அந்த நாட்டு சூழலுக்கு ஏற்ற மாதிரி தண்டவாளம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த தண்டவாளம் கேப் இருக்குல்ல, இப்போ வந்து 41.5 டிகிரி. நார்மலாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 30-32 இருக்கும். இப்போ 10 டிகிரி எக்ஸ்ட்ரா. நம்ம சொல்கிறது 1 டிகிரி 2 டிகிரி எக்ஸ்ட்ரா நம்மளால் தாங்க முடியாது. 10 டிகிரி எக்ஸ்ட்ரா. அவன் வந்து அப்படியே குளிரில் இருந்தவங்க வந்து பார்த்தா வெத்து உடம்போட ஷார்ட்ஸ் போட்டு ஜட்டி போட்டு ஓடுறாங்க. அந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த இது அது விரியும் போது இதை டச் பண்ணி ஒரு அளவுக்கு மேலே இன்னும் விரியுது அப்படின்னா மேலே ஏறிடுது. ஏறினோடனே ட்ரெயின் வந்து எப்படி போகும், அதில் போக முடியாமல் ட்ரெயின் வந்து நிறையா இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகே, அப்போது ட்ராவலுக்கு வந்து ட்ரெயின் வந்து இப்போதைக்கு முடியலை. எல்லா இடமும் இல்லை, சில இடங்களில் முடியலை. சரி, இப்போ பஸ்லேயோ கார்லேயோ போகலான்னா தார் உருகுது. அப்போ எல்லா மக்களும் அதில் வந்து எப்படின்னா, மக்கள் வந்து வெறும் டூரிஸ்ட் மட்டும் இல்லை, ஒரு பொருளை ஒரு இடத்துல விளைய வச்ச பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும். அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு இருந்துச்சுன்னா அந்த தச்ச ட்ரெஸ்ஸை கொண்டு போகணும், இங்கேருந்து அங்கே கொண்டு வரணும் அப்படின்னு இருக்கு இல்லையா. இந்த டிரான்ஸ்போர்ட் இருக்குல்ல, இந்த டிரான்ஸ்போர்ட் வந்து ஹெவிலி அஃபெக்டட். எங்கெங்கே? இட்டாலி, ஜெர்மனி, நெதர்லாண்டு, அதுக்கப்புறம் சுற்றி உள்ள சின்ன மற்ற சில நாடுகள். அதாவது நமக்கு வந்து ஈஸ்டர்ன் யூரோப்னு இருக்குது, அங்கே அந்த நாடுகள், அப்புறம் நார்தர்ன் யூரோப்பு அப்படின்னு நெதர்லாந்து, ஜெர்மனி இதெல்லாம் வருது. இதெல்லாம் சேர்ந்து ஃப்ரான்ஸ் எல்லாம் வரலாறு காணாத அளவுக்கு அவங்க வந்து, ஏன்னா அவங்க வந்து டூரிஸ்ட்டை நம்பியிருக்க நாடு அதெல்லாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இடத்துல பயங்கர மோசமாக
அங்கே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இது எப்போ முடியும்னு சொன்னாங்கன்னா, ஏற்கனவே சொன்னாங்க நமக்கு இந்தியாவில், ஓகே, இந்தியாவில் வந்து இந்த சென்னை இந்த ரீஜன் ப்ளஸ் வந்து சில குஜராத் பக்கம் அந்த பக்கம் சில ரீஜன் வந்து கருப்பு சிவப்பு இது போட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. ஓகே, அந்த எல்னினோ எஃபெக்ட் இருக்குல்ல, அது வந்து அநேகமாக ஆகஸ்ட் எண்டு வரைக்கும் இருக்குன்றாங்க. உலகம் ஃபுல்லாக 100% இல்லாமல் அங்கங்கே தான் வந்து சிவப்பு இது போட்டிருக்காங்க. எல்னினோ எஃபெக்ட் எங்கெல்லாம் வருது அப்படிங்கிறதுக்கு. இந்தியா அஃபிஷியலாக பாதிக்கப்பட்டிருக்கா சார்? பெருசாக பாதிக்கப்பட்டிருக்குங்க. இப்போ நீங்கள் வந்து வடநாட்டில் வந்து இந்த நேரத்தில் பொதுவாக வடநாட்டில் என்னென்ன மாஸ் ஸ்கேலில் விளையுன்னு இருக்குல்ல, ஒன்று கோதுமை விளையும், இன்னொன்று கடுகு விளையும். பார்த்துருப்பீங்க, மஞ்சள் கலரில் பூ பூத்து ட்ரெயினில் போகும்போது நீங்கள் டெல்லிக்கு போங்க, அங்கே போங்க பாருங்கள், மாஸ் ஸ்கேலில் மஞ்சள் மசேர்னு வந்து அப்படி பூ இருக்கும். இது இருக்கும். அது இல்லாமல் மற்ற விளைச்சல் இருக்குது. ஆடு மாடுகள் தீனியிலேருந்து அப்புறம் இப்போ சிறுதானியத்திலேருந்து அது இருக்குது. ஆனால் மாஸ் ஸ்கேலில் ரொம்ப பெருசாக விளையிறது ஒன்று கோதுமை, இன்னொன்று கடுகு. அதுக்கு நம்பர் 1 ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். இந்த ஹர்மூஸ் ஜலசந்தியை க்ளோஸ் பண்ணதுனால யூரியா வரல. யூரியா பெருசாக வந்து நமக்கு அதிகமாக சப்ளை பண்ணுறது சவுதி அரேபியா, இன்னொரு பக்கம் ரஷ்யா, இன்னொரு பக்கம் வந்து சைனா. இப்போ ரஷ்யாலேயும் நிறைய அடிச்சிட்டாங்க, அங்கேருந்து வரத்து குறைஞ்சிருச்சு. சவுதி அரேபியா வந்து ப்ரொடக்ஷனே குறைச்சிட்டாங்க, இப்போ அங்கேருந்து வரல. இந்தியாவுக்கு வந்து இன்றைக்கி யூரியா தட்டுப்பாடு. யூரியா இல்லைன்னா வடநாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை வருது. எல்லா நாட்டுக்கும் விவசாயிகள் பூரா பிரச்சனை வருது. அப்போது யூரியா இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் இந்த வெயில் வந்து நம்ம ஓடி போய் எங்கேயாவது மர நிழல்ல இதுலேயோ அங்கேயும் வீட்டிலே உட்காந்துக்கிறோம், ஏசி போடுறோம். ஏசி போட வெளியில் வந்து அந்த ஏசியோட அந்த கம்புற இது இருக்கு இல்லையா, அது துப்புற வெப்பம் இருக்குல்ல, அது இன்னும் வந்து பெருசாக எக்ஸ்ட்ரா வெப்பமாக்குது. ஆனால் மரங்களோ செடிகளோ இல்லை இந்த பயிர்களோ என்ன செய்யும், பறவைகள் என்ன செய்யும், அப்புறம் இதை நம்பி உயிர் வாழ்கிற பூச்சிகள் இருக்குல்ல என்ன செய்யும், மொத்த சமநிலையும் பாதிக்கப்படுது. பூச்சிகள் இல்லை அப்படின்னா அதை சாப்பிடக்கூடிய பறவைகள் குறையுது. பறவைகள் அது போடுற எச்சம், ஓகே, அது கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விதைகள் இருக்குல்ல, அந்த பரவல் வந்து ரொம்ப தடைப்படுது. தாவர உண்ணிகள் இருக்குல்ல, அதுக்கு தாவரங்கள் ஒழுங்காக நல்ல பசுமையாக வரணும்ல, அது வராமல் ரொம்ப பாடாப்பட்டு வெளியில் போய் ஓடி ஆடி போய் அது உணவு தேட முடியல. அது உணவு ஒழுங்காக தேடலைன்னா இந்த மிருகங்களை சாப்பிடக்கூடிய மாமிச உண்ணிகள் இருக்குல்ல, அந்த சைக்கிள் வந்து ஒன்றை தொட்டு எவ்வளோ ஒரு பெரிய சுழற்சி பாருங்கள். இவ்வளோ பெரிய சுழற்சி அத்தனையும் பாதிக்குது. இந்த பாதிப்பு இந்தியாவில் உண்டு, அங்கே ஐரோப்பா நாடுகளில் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு உண்டு. இது எப்படி வந்து திரும்ப வந்து செட் ஆக போகுதுன்னு தெரியல. இதுக்கெல்லாம் காரணம் வந்து முன்னாடியே சில வருடங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. என்னென்னா, நம்ம உலகத்தை வந்து சமநிலைப்படுத்தி வச்சுருக்கிறது அமேசான் காடுகள். அமேசான் காடுகள் உள்ளே புகுந்து நிறைய வெட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மரத்தை வளர்க்குறதுக்கு 100 வருஷம் 200 வருஷம் அந்த மாதிரி பெருசாக வளர்ந்த மரங்களை வெட்டுறதுக்கு வந்து 1 மணி நேரத்தில் வெட்டுறதுக்கு ஆயுதங்கள் கண்டுபிடிச்சி வெட்டிட்டு இருக்காங்க. ஓகே, அதை வெட்டி எல்லாம் பண்ணால் இப்போ தானே இவ்வளோ பெரிய அடர் வனம் இருக்குது. இந்த வனத்தில் இங்கே வந்து சிலது வெட்டினா என்ன ஆயிரப்போகுது அப்படின்னு இருக்குல்ல, அப்படித்தான். அதாவது ஒரு ஆள் வந்து ₹1 தூக்கிட்டு போனால் அது வந்து பெரிய இழப்பு இல்லை. 1 கோடி பேர் வந்து ஆளுக்கு ₹1 தூக்கிட்டு போனால் அந்த மாதிரி நிலைமை தான் இங்கே ஆப்பிரிக்கா நாடுகள்லையும் சரி. ஆப்பிரிக்கா நாடு வந்து நீங்கள் சென்ட்ரல் ஆப்பிரிக்கா, வெஸ்டர்ன் ஆப்பிரிக்கா, நார்த்தன் ஆப்பிரிக்கா, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட எல்லா ஆப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்காலேருந்து ஆரம்பித்து எல்லா ஆப்பிரிக்க நாடுகளும் அவ்வளோ காடுகள் இருக்குது. இது உலகத்தை வந்து சமநிலைப்படுத்துறதுல டிஸ்டர்ப் ஆகுது. இந்த டிஸ்டர்ப் வந்து இப்போ வெயில் அடிக்குதா, அடிக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த வெயில் வந்து நிலத்தில் மட்டும் அடிக்கலை. இப்போ நமக்கு வந்து சென்னையில் இருக்கோம், சென்னையிலேருந்து அங்கே கடல் இருக்குல்ல, கடல்லையும் வெயில் அடிக்குது. அவ்வளோ வெயில் அடிக்கும்போது என்ன நடக்கும், தண்ணி வந்து நிறைய ஆவியாகும். ஆவியாகும்போது ஆட்டோமேட்டிக்காக மேகமாக எக்ஸஸாக மேகம் வரும். அந்த மேகத்தோட தண்ணி வந்து அது மூமெண்ட்டில் எங்கே போகுது அங்கே வந்து மழையாக பொழிஞ்சே தீரணும். அப்படித்தான் போன வருஷம் பெருசாக மழை பெஞ்சது. சகாரா பாலைவனம் இருக்கு இல்லையா, அதில் மழை பெஞ்சு தண்ணி தேங்கி கிடந்துச்சு. ஓகே, அப்போ என்ன, இந்த எல்னினோ எஃபெக்டில் இவ்வளோ வெயில் வருதுன்னா கடல் வந்து நிறைய ஆவியாகும். இது ஒன்று. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, சென்னை வந்து எதிர்காலத்தில் மூழ்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம் சார். அது வந்து இந்த கான்செப்ட் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம்னா அது தவறான கான்செப்ட். என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இப்போது துருவ பிரதேசத்தில் பனி உருகுது, அப்போது நீர்மட்டம் வந்து கூடத்தானே செய்யும். அப்போ கூடனா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து சென்னை அழியத்தானே செய்யணும். ஆனால் இதில் என்ன ஒரு இது அப்படின்னா, இப்போது பனி வந்து கடல் மட்டத்துக்கு மேலே இருக்கிற பனியை மட்டும் பார்க்குறோம். துருவ பகுதியில் கடல் மட்டத்துக்கு கீழே இருக்க பனி இருக்குல்ல, அந்த பனி உருகத்தானே செய்யும். அந்த வெயில் வந்துச்சுன்னா அப்படி உருகும் போது என்ன ஆகும்னா, இப்போது பனியோட அடர்த்தி இருக்குல்ல அது குறைவு, தண்ணீரோட அடர்த்தி அதிகம். இப்போ நமக்கு வந்து உதாரணத்துக்கு புரிதலுக்காக ஒன்று சொன்னோம்னா, இப்போ ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஃபுல்லாக தண்ணியை நிரப்பி நல்லா டைட் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வைக்கிறோம்னு வச்சுக்கலேன், பாட்டில் வெடிச்சிடும். அது தெரியும் இல்லையா, ஏன்னா அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போது 1 லிட்டர் தண்ணி வந்து
1 லிட்டரு 50 மில்லியா மாறும் 50 சிசியாக மாறும். ஓகே, அப்போ அது சப்போஸ் நீங்கள் ஒரு 1 லிட்டரு 50 மில்லி அப்படின்ற சைஸில் உள்ள பனிக்கட்டியை உருக்குனீங்கன்னா, அல்லது ஒரு பாட்டில் ஃபுல்லாக இருந்த பனிக்கட்டியை உருக்குனீங்கன்னா கொஞ்சம் வந்து கீழே கேப் கிடைக்கும். ஏன்னா தண்ணியாக மாறும்போது அது சைஸு சிறுசாகும். அப்போ துருவ பகுதியில் வந்து கீழே அந்த லெவலுக்கு கீழே இருக்கக்கூடிய பனியெல்லாம் உருகுச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், சமநிலைப்படுத்திடும். அதனால் சென்னை வந்து தண்ணியால் அழியவே அழியாது. சார் WMO சேர்ந்த வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து 1996-97 காலகட்டம் பூரா மாறும், வெப்பமும் ரொம்ப அதிகமாகும், மழை காலத்தை வந்தாலும் வெள்ளங்கள்லாம் ரொம்ப அதிகமாகும். இதை சொன்னல, இப்போ இதுக்கு தான் வந்து இந்த டெக்னிக்கலாக சொன்னது. இப்போ நிறைய வெள்ளம், இப்போ இது நம்ம சென்னை எடுத்துக்கிறோமே, சென்னையில் இப்போ அடிக்கிற வெயில் இருக்குல்ல, இந்த வெயில் வந்து கடலில் வந்து தண்ணி ஆவியாக போகும்ல. ஓகே, நீங்கள் நீர்நிலைகளை விட்டுருங்க, கடல் மேலேயும் இதே வெயில் அடிக்குதுல்ல. முன்னாடி அடித்த வெயிலை விட இப்போ வந்து 2 டிகிரி 3 டிகிரி எக்ஸ்ட்ரா, இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆவியாக போகுது. இந்த ஆவியாக போகிற தண்ணி வந்து என்ன செய்யும், மழையாக தான் நீராவியாக போயிடுச்சு, அது மழையாக பெஞ்சே ஆகும்ல. டிசம்பரில் பயங்கரமான வெள்ளம் வருது நமக்கு. கடந்த ஆண்டு அளவை காட்டிலும் சொல்கிறீங்க? கடந்த ஆண்டு ஒன்றுமே இல்லை. 2023 வெள்ளம் வந்துச்சு, 2015 வந்துச்சு, 2008 வந்துச்சு. அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்ற அளவுக்கு பெரிய வெள்ளம் வரப்போகுதுங்கிறது தான் இவங்களோட கணிப்பு. ஓகே, வெதர்மேன் இந்த இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அவங்களோட கணிப்பு. அதுக்கு காரணம் டெக்னிக்கலாக நான் சொல்கிறதான், சாதாரணமாக போகிற ஆவி வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு 1 லட்சம் கியூபிக் ஃபீட்டு போகுது. இப்போ எக்ஸ்ட்ரா வந்து 3 டிகிரி ஆச்சு அப்படின்னா ஒரு 1.5 லட்சம் கியூபிக் ஃபீட் போகுதுன்னு வச்சுக்கலேன். அந்த மேகம் வந்து மழையாக பெஞ்சு தானே ஆகணும். ஏன் வந்து கடல்லையும் மழை பெய்யும், நிலத்துலேயும் மழை பெய்யும். அப்போது அங்கே நிலத்தில் மழை பெய்யும்போது நமக்கு இந்த சைடில் நீங்கள் பூந்தமல்லி இதெல்லாம் தாண்டி இந்த பக்கம் ஆயக்கட்டு ஏரியாவில் அங்கிட்டு பேசுன்னு வச்சுக்கலேன், நமக்கு வந்து ஒரு 5 இடத்துலேருந்து இங்கே இது இருக்குது, முக்கியமான இது இருக்குது, நம்ம ஏரியெல்லாம் இருக்குது. ஏரிக்கு வரக்கூடிய வரத்தில் வந்து எவ்வளோ வருதோ அதுலேருந்து ஒரு 1.5 மடங்கு பெருசுன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும், ஏரியை திறந்து விட வேண்டியிருக்கும். திறந்து விட்டால் நம்ம எல்லாம் வந்து ஃப்ளட்டில். அப்புறம் அந்த நேரத்தில் ஒருவேளை தப்பி தவறி புயல் காற்று கடல் சைட்லேருந்து நிலத்து பக்கம் புயல் காற்று அடித்ததுன்னா கடல் மட்டம் வந்து டுவர்ட்ஸ் நிலம் இருக்குல்ல, அது உயரும். இந்த போகிற தண்ணி வந்து எதிர்த்து நிற்கும். அப்போ தண்ணி வந்து நம்ம ஃப்ளட் ஆகும். தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 12 மாவட்டங்களுக்கு வந்து இந்த என்னென்னனால வந்து பாதிப்பு ஏற்படும் சொல்லியிருக்காங்க சார். திருப்பத்தூர், மதுரை, சேலம், புதுக்கோட்டை, இந்த மாதிரி நிறைய மாவட்டங்களுக்கு. இது தமிழ்நாடு அரசு நம்ம என்ன மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க, எதிர்பார்க்குறீங்க? இல்லை, முன்னெச்சரிக்கைனா நம்ம ரெகுலராக பண்ண வேண்டியது தூர் வாடுறது, இது பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணணும். இப்போதைக்கு வந்து எல்னினோவை தடுத்து நிறுத்த முடியாது. ஓகே, இனிமேலாவது நிறைய மரங்களை வெட்டாமல், ஒரு மரத்தை வெட்டினா 4 மரத்தை அது பதிலுக்கு எல்லாம் பண்ணிவிட்டு, இப்போ தான் ஒரு விஷயத்தை வந்து பார்த்துட்ருக்கோம். என்னென்னா, ஜவ்வாது மலையில் ஒரு புனல் நீரேற்றம் 1200 மெகாவாட்டுக்காக அதானிக்கு இது கொடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 800 ஏக்கர் இதை அழிக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி அழிச்சிக்கிட்டு இருந்தால் இது வரத்தான் செய்யும். வேறு கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுக்கணும், இயற்கையை வந்து பாதுகாக்கணும். நம்ம வந்து காசுக்காக இதுக்காக லஞ்சம் வருது, இது வருது, அங்கே வருது, இல்லை பெரிய ஆள் அப்படிங்கிறக்காக விட்டோம்னா இருக்கிற போகிற அழிச்சிட்டு போயிட்டா நமக்கு என்ன இருக்குது. இப்போ மதுரை மேலூர் பக்கம் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா கிரானைட்ன்ற பேரில் வந்து இருக்கிற மலையை பூரா உடைச்சிட்டாங்க. அந்த மலை வந்து எம்டியான மலையாக இருந்தால் கூட அந்த மலை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு வேணும். பெரிய பெரிய மலைகள் வேணும், மரங்கள் வேணும், பறவைகள் வேணும், எல்லாமே வேணும். நம்ம ஒன்றொன்னா அழிச்சிக்கிட்டு இருந்தோம்னா இந்த பாடு தான். கடைசியில் ஒன்றொன்னா உருகி செத்து போவோம். இப்போ யூரோப்பில் வந்து அதிகமான மரணம் யார் அப்படின்னா 65 வயசுக்கு மேலே தான், வயசானவங்க தான். ஹீட் ஸ்ட்ரோக்கும் நிறையா வருது. இல்லை, ஹீட் ஸ்ட்ரோக் வந்தால் ஒரு 25 வயசுக்காரன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவான், தாங்க முடியும். 65-70 வயசுக்காரங்க இருந்தாங்கன்னா அவர் ஹீட் ஸ்ட்ரோக் தாங்க முடியாது, செத்து போவாங்க. அங்கே அதிகமான மரணம் 80% மேலே மரணங்கள் வந்து 65 வயசுக்கு மேலே உள்ளவங்க. அதெல்லாம் பழைய டிக்கெட் எல்லாம் வந்து டிக்கெட் வாங்குன்னு அர்த்தம். நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்குறப்ப முன்னாள் குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம் அவர்கள் வந்து இனிமேல் உலகம் சந்திக்க போகிறது வந்து உலக வெப்பமயங்கள் தான். அதனால் வந்து நீ நிறைய மரங்கள் நடுவு நிறைய சொல்லிட்டு இருந்தாரு. ஆமாம், அதே மாதிரி நடக்குது. இல்லை நடக்குது. நம்ம முன்னாடி சொன்னது வந்து இப்போ நடக்குது அப்படின்னா இதெல்லாம் எவிடன்ஸு. நம்ம பண்ணுற தப்பு. அதான் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் என்ன சொன்னேன், நம்ம விதைச்சதெல்லாம் நமக்கு வினையாக தான் முடியும். என்ன இதை வந்து இப்போ தமிழ்நாடு அரசு என்ன செய்யலாம், இனிமேலாவது எங்கேயாவது வந்து இந்த மாதிரி குளம் குட்டைகள் இருக்குல்ல, பிளாட் போட்டுறாமல் தூர்வாரி இதை செஞ்சு இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாத்தாலே நமக்கு இதுலேருந்து தப்பிச்சிடலாம். ப்ளஸ் வந்து எங்கெல்லாம் காடுகள் இருக்கோ அந்த காடுகளை வந்து அடர்வனமாக மாற்றி இதை மாற்றி நம்ம வந்து ஈக்காலஜியை கொண்டு வந்துட்டோம்னா எவ்வளோ எல்லினம் வந்தாலும் நம்மளால் வந்து ஒழிஞ்ச முடியாது. சார், இது வரைக்கும் நாங்கள் கேட்ட கேள்விக்கு விரிவாக பதிலளிச்ச உங்களுக்கு மிக்க நன்றி சார். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.